எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நீரை பார்வரம்மாவே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நீரை பார்வரம்மாவே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நீரை பார்வரம்மாவே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, புனிதர்களின் சமூக உறவை நம்புகிறேன் என்று நாம் நம்பிக்கை அறிக்கையில் கூறுகின்றோம். புனிதர்கள் இறைவனின் பல்வகை அருள்கொடைகளால் புனித வாழ்வின் நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு ஏற்கனவே முடிவில்லா மீட்பு பெற்று விண்ணகத்திலே இறைவனின் நிறைவான புகழை பாடுகிறார்கள், நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். ஆகவே இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசும் நமது பாதுகாவலை புனித பார்பரம்மாவை வேண்டி இறைவனின் கொடைகளை பெறுவோமாக. நம்மையே நாம் புனிதப்படுத்திக் கொள்வோமாக. கைவிடப்பட்டோரின் பாதுகாவலியான புனித பார்பரம்மாளே, உம்மை எம் பங்கிற்கு பாதுகாவலியை தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். இடி, மின்னல் மற்றும் இயற்கை சீற்றங்களிலிருந்து காக்கும் பாதுகாவலியான புனித பார்பரம்மாளே, உம்மை எம் பங்கிற்கு பாதுகாவலியை தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். கடினமான தொழில் மற்றும் பணி செய்வோரின் பாதுகாவலியான புனித பார்பரம்மாளே, உம்மை எம் பங்கிற்கு பாதுகாவலியை தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். இயலாதவற்றை ஏற்றுகின்றவரான எங்கள் பாதுகாவலியான புனித பார்பரம்மாளே, உம்மை எம் பங்கிற்கு பாதுகாவலியை தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். நம்பிக்கை இழந்தவர்களின் நம்பிக்கையான எங்கள் பாதுகாவலை புனித பார்பரம்மாளே, உம்மை எம் பங்கிற்கு பாதுகாவலியை தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். அனைவரும் இணைந்து புனிதையை நோக்கி ஜெபிப்போம். புனித பார்பரம்மாவே, எங்கள் பாதுகாவலியே, இறைவன் எங்களுக்கு வழங்கிய மாபெரும் கொடையே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உம்மை எமக்கு பரிசாக வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு புனிதையே, உடலாலும் உள்ளத்தாலும் கடுமையாக வதைக்கப்பட்ட போதும் பிற தெய்வங்களை வழிபடாமல் உண்மை கடவுளாம் நம் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்ட நீர் நம்பிக்கையில் சிறந்த மாதிரி. உம்மை போன்று நாங்களும் இறை நம்பிக்கையில் உறுதியடைய உதவி புரியும். சோதனைகளிலும் வேதனைகளிலும் இன்னல்களிலும் இடையூறுகளிலும் துவண்டு விடாமல் திடங்கொண்ட நீர் மன உறுதிக்கு சிறந்த அடையாளம். உம்மை போன்று நாங்களும் மன உறுதி கொள்ள உதவி புரியும். அன்பு புனிதையே, நீர் எங்கள் வாழ்வில் இரண்டர கலந்திருக்கின்றீர். எங்களோடு பயணிக்கின்றீர். எங்கள் நிறையையும் குறையையும் அறிந்திருக்கின்றீர். நாங்கள் சோர்ந்து போகும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். நாங்கள் தடமாறும் வேளையில் எம்மை தாய் அன்போடு நல்வழிப்படுத்துகின்றீர். நாங்கள் கேட்டு உம்மிடம் பெறாதது எதுவும் இல்லை. உம்மை புகழ்வதும் உமக்கு நன்றி சொல்வதை விட ஈடு இணை எதுவும் இல்லை. எங்களுக்காக இறைவனிடம் எந்நாளும் பரிந்து பேசுகின்ற புனித பார்பரம்மாவே, எம் பாதுகாவலியே, உம் பிள்ளைகளும் பக்தர்களும் ஆகிய எங்களை பாதுகாப்பீராக. கரம் பிடித்து வழிநடத்துவீராக. நாங்கள் உடல் உள்ள ஆன்ம நலம் பெறவும் சீற்றங்கள் ஆபத்துகளிலிருந்து காக்கப்படவும் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் காணவும் இறைவனிடம் எந்நாளும் பரிந்து பேசுவீராக. ஆமேன். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இறைமகன் இயேசு வாக்குறுதி அளித்துள்ளார். அவரை பற்றி கொண்டு அவர் வழியில் வாழ்ந்து அவருக்காகவே உயிர் நீத்த அவருடைய புனிதர்களின் பரிந்துரையுடன் செய்யப்படுகின்ற வேண்டுதல்களை வழங்கிட இறைவன் தவறுவதில்லை என்ற ஆழமான நம்பிக்கையுடன் புனித பார்பரம்மாள் வழியாக இறைவனை மன்றாடுவோமாக.
நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் எங்கள் எடுத்துக்காட்டான வாழ்வால் உம்மை பிற மக்களுக்கு அறிவிக்க வேண்டுமென ஆண்டவரே, புனித பார்பரம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் பணியமிக்கின்றவர்களாகவும் பக்தி, ஒழுக்கம், நீதி நெறிகளை கடைபிடிப்போராகவும் திரு அவையின் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாகவும் வாழ வேண்டுமென ஆண்டவரே, புனித பார்பரம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மக்கள் அவர்களை கவர்ந்திழுக்கின்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள், போதை பழக்கம் ஆகிய தீமைகள் என்று விடுவிக்கப்பட்டு ஆன்மீக வாழ்வில் தூய்மையும் இறைப்பற்றும் உடையவர்களாக வாழ வேண்டுமென ஆண்டவரே, புனித பார்பரம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குழந்தைகள் உடல் உள்ள நலத்தில் சிறந்து கல்வியில் கருத்தூன்றி தங்கள் எதிர்கால வாழ்வில் வளம் பெறவும் உமக்கு உந்தவர்களாக வாழவும் வேண்டுமென ஆண்டவரே, புனித பார்பரம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் பேற்றுக்காக ஏங்கி நிற்கும் குடும்பங்களில் குழந்தை பேற்றினை வழங்கி அவர்களை மகிழ்ந்திருக்க செய்ய வேண்டுமென ஆண்டவரே, புனித பார்பரம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வறுமையினாலும் பல்வேறு சமுதாய நெருக்கடிகளாலும் உரிய காலத்தில் திருமணம் நடைபெற வாய்ப்பின்றி வருந்துகிற எமது இளம் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறச் செய்து அவர்களின் துயர் துடைத்திட வேண்டுமென ஆண்டவரே, புனித பார்பரம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வேலை வாய்ப்பின்றி தவிக்கின்ற எமது மக்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கவும் பற்பல பணிகள் ஆற்றுவோர் நீதியாகவும் நேர்மையாகவும் பணியாற்ற வேண்டுமென ஆண்டவரே, புனித பார்பரம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பலவித நோய்களினால் வருந்தும் உமது மக்களுக்கு விரைவில் நலம் கிடைக்கவும் கொள்ளை நோய்கள் எங்களை அணுகாமல் காத்தருள வேண்டுமென ஆண்டவரே, புனித பார்பரம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிளவுகள் அகன்று எங்களிடையே சமத்துவமும் நீதியும் நிலைத்திடவும் நாங்கள் அனைவரும் ஏற்ற தாழ்வுகளை அன்பால் வென்று ஒரே குடும்பமாய் ஒற்றுமையிலும் அமைதியிலும் வாழ அருள் புரிந்திட வேண்டும் என்று ஆண்டவரே, புனித பார்பரம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் இருத்தலும் இயக்கமாகிய கடல் தொழிலை ஆசீர்வதித்து பெருங்காற்று, கடல் கொந்தளிப்பு போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து எம்மை பாதுகாத்து நல்ல தொழில் வளத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அளித்தருள வேண்டும் என்று ஆண்டவரே, புனித பார்பரம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தங்கள் இறப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றவர்கள் உமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று அருள்நிலையில் இறந்து உமது அரசில் வந்து சேர வேண்டுமென ஆண்டவரே, புனித பார்பரம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சியில் பங்கு கொள்கின்றவர்கள் யாவரும் புனித பார்பரம்மாள் வழியாக உம்மிடம் வேண்டும் வரங்களை பெற்றிட வேண்டும் என்று ஆண்டவரே, புனித பார்பரம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சற்று நேரம் அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, அதே வேளையில் யாராவது நம்மிடத்திலே எங்களுக்காக இந்த தாயிடம் வேண்டுங்கள் என்று சொன்னால் அவர்களை நினைத்து பார்த்து அவர்களின் கருத்துக்களுக்காகவும் சற்று நேரம் வேண்டுவோம். முழந்தாளிடுவோம். நோயாளிகளை ஆசிர்வதித்தல். அன்பு சகோதரமே, இறைவன் தம்மை நாடி வந்த நோயாளிகளின் துயரை கண்டு மனம் இறங்கினார், தொட்டு குணமாக்கினார். நமது பாதுகாவலே புனித பார்பரம்மாவின் நவநாளில் குழுமியிருக்கின்ற அனைவரையும் நம் புனிதையின் பரிந்துரைகளால் கடவுள் தம் அன்பு கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று தாழ்ந்த உள்ளத்தோடு வேண்டுவோமாக. உமது காயங்களால் எங்களுக்கு குணம் தருகின்றவரே, எம் புனிதையின் பரிந்துரையால் எம்மையும் குணப்படுத்தும். எசேக்கியா அரசருக்கு உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தவரே, எம் புனிதையின் பரிந்துரையால் எம்மையும் குணப்படுத்தும். வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுத்தவரே, எம் புனிதையின் பரிந்துரையால் எம்மையும் குணப்படுத்தும். நோய்களை சுமந்து கொண்டவரே, எம் புனிதையின் பரிந்துரையால் எம்மையும் குணப்படுத்தும். உம்முடைய ஆடையை தொட்டவர்களுக்கு சுகம் கொடுத்தவரே, எம் புனிதையின் பரிந்துரையால் எம்மையும் குணப்படுத்தும். நூற்றுவர் தலைவரின் ஊழியனை குணப்படுத்தியவரே, எம் புனிதையின் பரிந்துரையால் எம்மையும் குணப்படுத்தும். முடக்குவாதமுற்றவரை நடக்க வைத்தவரே, எம்
புனிதையின் பரிந்துரையால் எம்மையும் குணப்படுத்தும். பேய் பிடித்தவர்களை குணப்படுத்தியவரே, எம் புனிதையின் பரிந்துரையால் எம்மையும் குணப்படுத்தும். பேதுருவின் மாமியாரின் காய்ச்சலை குணப்படுத்தியவரே, எம் புனிதையின் பரிந்துரையால் எம்மையும் குணப்படுத்தும். பிறவியிலே பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தவரே, எம் புனிதையின் பரிந்துரையால் எம்மையும் குணப்படுத்தும். தொழு நோயாளிகளை குணப்படுத்தியவரே, எம் புனிதையின் பரிந்துரையால் எம்மையும் குணப்படுத்தும். உள்ளத்தின் காயங்களை குணப்படுத்தியவரே, எம் புனிதையின் பரிந்துரையால் எம்மையும் குணப்படுத்தும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு நம்மை பாதுகாக்க நம் நடுவிலும், நம்மை காப்பாற்ற நமக்குள்ளும், நமக்கு வழிகாட்ட நமக்கு முன்னும், நமக்கு காவலாயிருக்க நமக்கு பின்னும், நம்மை ஆசீர்வதிக்க நம்மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நன்றி அறிதல். அன்புமிக்க சகோதரமே, நம் தேவைகளுக்காகவும் நல்வாழ்விற்காகவும் இறைவனிடம் எந்நாளும் பரிந்து பேசி அருள் வரங்களை நிறைவாக பெற்றுத் தருகின்ற நம் பாதுகாவலி புனித பார்பரமாவுக்கு நன்றி கூறுவோமாக. அன்பின் புனிதையே, உமது பரிந்து பேசலினால் இறை அன்பை எமது பங்கிலும் எமது வாழ்விலும் நாங்கள் சுவைக்க செய்தமைக்காக புனித பார்பரமாவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் புனிதையே, உமது பரிந்து பேசுதலினால் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் யாவரும் ஒரே குடும்பமாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்து புரிந்து கொண்டு ஒற்றுமையோடு வாழ வழி செய்தமைக்காக புனித பார்பரமாவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு புனிதையே, உமது பரிந்து பேசல் நாடி இந்த நவநாள் செய்வோர் அனைவரும் பெற்றுக்கொண்ட உடல் உள்ள ஆன்ம நன்மைகளுக்காக புனித பார்பரமாவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பரிந்து பேசலினால் அன்பு, அமைதி, ஒற்றுமை மற்றும் மகிழ்வு ஆகிய வரங்களை வல்லன்மையோடு பெற்று எங்களை மகிழச் செய்து கொண்டிருப்பதற்காக புனித பார்பரமாவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் புனிதையே, நாங்கள் செய்கின்ற தொழில் மற்றும் வேலைக்காக இறைவனிடம் பரிந்து பேசி தொழில் முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் வாழ்வில் தந்து கொண்டிருப்பதற்காக புனித பார்பரமாவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் புனிதையே, இவ்வாலயத்தை நாடி வரும் உமது அன்பு பிள்ளைகள் யாவருக்கும் இறையருளை வல்லன்மையோடு பெற்று தந்து கொண்டிருப்பதற்காக புனித பார்பரமாவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நமது பாதுகாவலி புனித பார்பரம்மாள் பரிந்து பேசல் வழியாக நமது வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோம். எங்களை அரவணைத்து பாதுகாக்கும் புனித பார்பரம்மாவே, பூம்பலியாக இறைவனிடம் வேண்டியவர்கள் அடையாமல் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்களையும் நன்மைகளையும் பகிர்ந்தளிப்பவர் நீரே. நீங்கள் செய்த அனைத்து உதவிகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமும் வல்லமையும் மிக்க புனித பார்பரமாவை எங்களுக்கு பாதுகாவலியாக தந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனிதையின் பரிந்து பேசல் வழியாக அவரது பக்தர்களாகிய எங்கள் அனைவருக்கும் தேவையின் வேளையில் உமது பேரன்பையும் பேரிரக்கத்தையும் தாராளமாய் வழங்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சி வழியாக எம் பாதுகாவலியை முன்மாதிரியாக கொண்டு நம்பிக்கையில் ஆளப்படவும், நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை அளிக்கவும், சவால்களை எதிர்கொள்ளவும், அல்லல் படுவோருக்கு அள்ளி கொடுக்கவும் அந்த புனிதையின் பரிந்து பேசலினால் இந்நாளும் வருகின்ற நாட்களிலும் அகப்புற இருள் நீங்கி நலமும் வளமும் பெற்று ஒளிமயமாக வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மறைவேதங்கள் படித்த புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எழில்மிகு மாளிகையில் செல்வ செழிப்போடு வளர்ந்த புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை வழிபட வேண்டாம் என எச்சரித்தும் நம்பிக்கை இழக்காத புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை வழிபட என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தருவேன் என்றுரைத்த புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் பெயரை உச்சரிக்க இதயம் புனிதம் அடைகிறது என்று சொன்ன புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவிற்காக தன் உயிரை கொடுக்க துணிந்த புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலிலும் கரையிலும் காக்கின்ற புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூவர் இறைவனின் அசையா நம்பிக்கை கொண்ட புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாளிகையின் 2 வாசலை 3 வாசலாக மாற்றிய புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தமது கன்னிமையை கடவுளுக்கு காணிக்கையாக்கிய புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மார்ச்சிஸ் நாட்டு மன்னன் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள துணை நின்ற புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதரால் வழிநடத்தப்பட்டு குகையில் தஞ்சம் புகுந்த புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காட்டு விலங்குகளின் உதவி கண்டு கடவுளை புகழ்ந்த புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல் நம்பிக்கை நிலைத்து நின்ற புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தையால் தலை வெட்டப்பட்டு இறந்த புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயற்கை சீற்றங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கும் புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நாடுவோருக்கு காவலான புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம்மூர் மக்களின் நல்வாழ்வில் அக்கறை கொண்ட புனித பார்பரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின்
எல்லாம் வல்ல இறைவா, புனித பார்பரம்மாள் கன்னிமையாலும் வேத சாட்சி மகிமையாலும் விண்ணகத்துக்கு எழுந்தருளி பேரின்ப பாக்கியத்தை அடைய பெற்றாரே. இந்த பாதுகாவலியின் இரக்கமான மன்றாட்டினால் எங்களுக்கு இவ்வுலகில் வருகிற எல்லா துன்பங்களையும் பொறுமையுடனே ஏற்றுக்கொண்டு நாங்களும் அவர்களைப் போல் நம்பிக்கையில் உறுதியாயிருந்து விண்ணகமடைய வரம்பருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம், அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். திருக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம், அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம், அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஆலய மணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே, ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலய மணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே, ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம், அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். உறவுகள் இணைந்திடும் தியாகத்தின் பலியில் இணைவோம் இன்று ஒரு மனதாய். மனிதம் மலர்ந்திட உறவுகள் நிலைத்திட எழுவோம் இன்று ஓர் குலமாய். உறவுகள் இணைந்திடும் தியாகத்தின் பலியில் இணைவோம் இன்று ஒரு மனதாய். மனிதம் மலர்ந்திட உறவுகள் நிலைத்திட எழுவோம் இன்று ஓர் குலமாய். படைப்பு எல்லாம் பொது உடைமை, பகிர்ந்து வாழ்வது பெரும் கடமை. படைப்பு எல்லாம் பொது உடைமை, பகிர்ந்து வாழ்வது பெரும் கடமை. பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம், அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, இன்றைய விழாபலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் சாந்திதான், தோழமை இயக்கம், கோல்பிங் இயக்கம் மற்றும் பெண்கள் பணிக்குழுவினர் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுள் முதன்மையாளராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். உயர்வின் படிக்கட்டுகள் பணிவும் தானே என்னும் மைய சிந்தனையில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். பணிவு என்பது இயலாமை அல்ல, மாறாக பணிவு என்பது மிக சிறந்த பண்பாகும். இதைத்தான் நம் இறைவன் தமது வாழ்வாக்கினார். பணியில் பணிவும் பணிவில் பணியும் இருந்தால்தான் ஒருவன் முதன்மையாளராக இயலும். பணிவின்றி நான் என்னும் எண்ணத்தோடு வாழும் யாரையும் முதன்மையாளராக ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே முதன்மையாக நினைத்தால் பணிந்து பணிபுரிய வேண்டும். அனைத்திலும் நாமே சிறந்தவர் எனும் எண்ணம் மாற்ற வேண்டும். ஒருவர் வாழ்வில் உயர வேண்டும் எனில் முதலில் வாழ்வில் பணிவு இருத்தல் வேண்டும். நம் இறைவன் தமது பணி வாழ்வில் பணிவுடன் வாழ்ந்தார். அனைத்து இகழ்ச்சியையும் பணிவோடு தாங்கினார். செய்த அனைத்திலும் தாழ்ச்சியை கடைபிடித்தார். நாமும் பணிவுடன் பணிபுரிந்து வாழ்வில் உயர்வோம் என்னும் உறுதியுடன் பலியில் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். அன்பின் இறைவா, நான் எனும் அகந்தையோடு பிறரை இழிவாக பேசி மதியாமல் நடந்த தருணங்களுக்காக, பிறரை புரிந்து கொள்ளாத நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கம் நிறைந்த இறைவா, இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை மறந்து மனம்போன போக்கில் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தமைக்காக மன்னிப்பு கேட்கிறோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கருணை நிறைந்த இறைவா, எமது அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் ஏங்கி நிற்பவர்களை அலட்சியம் செய்தமைக்காக, அவர்களின் உணர்வை மதிக்காத நேரத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும்.
இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, மறை சாட்சியான வார்மளமால் எனும் புனித தம் பாடுகளின் வேதனைகளை மேற்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் இவரது வெற்றி நாளை கொண்டாடும் எங்களை உமது பாதுகாப்பால் எதிரிகளின் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகமானது நீதிமொழிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. செல்வம், பொன் மற்றும் வெள்ளியை விட புகழ் பெறுவது பணிவு. தாழ்மையுள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சமுடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வம், மேன்மை மற்றும் நீடித்த ஆயுளாகும். எனவே தாழ்ச்சியுடன் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டு வாழும் வரம் கேட்டு வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். 22ஆம் அதிகாரம் 1-6 வரை உள்ள இறைவசனங்கள். திரண்ட செல்வத்தை விட நற்பெயரை தேர்ந்து கொள்வது மேல், வெள்ளியையும் பொன்னையும் விட புகழை பெறுவதே மேல். செல்வருக்கும் வறியவருக்கும் பொதுவான ஒன்று உண்டு, அனைவரையும் உண்டாக்கியவர் ஆண்டவரே. எதிரில் வரும் இடரை கண்டதும்
முன்மதியுடையோர் மறைந்து கொள்வர். அறிவற்றோர் அதன் எதிரே சென்று அழிவுக்கு ஆளாவர். தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சமுடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும் ஆகும். நேர்மையற்றோர் வழியில் முள்ளும் கண்ணியும் இருக்கும். விழிப்புடன் இருப்போர் அவற்றின் அருகில் செல்ல மாட்டார். ஆண்டவரே, அனைத்தையும் அறிந்தவரே, அகமன உணர்வுகள் அறிந்திருந்தே, நினைவுகள் எல்லாம் தெரிந்திருந்தே. அகமன உணர்வுகள் அறிந்திருந்தே, நினைவுகள் எல்லாம் தெரிந்திருந்தே. அறிந்திருந்தே, தெரிந்திருந்தே, என் வாழ்வில் எல்லாமே தெரிந்திருந்தே. அறிந்திருந்தே, தெரிந்திருந்தே, என் வாழ்வில் எல்லாமே தெரிந்திருந்தே. ஆண்டவரே, ஆண்டவரே, அனைத்தையும் அறிந்தவரே, அனைத்தையும் அறிந்தவரே. என் வாயில் சொல்வாளத்தில் மறைந்தாலும் அறிந்திருந்தே, தெரிந்திருந்தே, என் வாழ்வில் எல்லாமே தெரிந்திருந்தே. அறிந்திருந்தே, தெரிந்திருந்தே, என் வாழ்வில் எல்லாமே தெரிந்திருந்தே. ஆண்டவரே, ஆண்டவரே, அனைத்தையும் அறிந்தவரே, அனைத்தையும் அறிந்தவரே. என் பாதம் தடுமாறி வீழும் முன்னே, என் துன்பம் கண்ணீராய் மாறும் முன்னே. என் பாதம் தடுமாறி வீழும் முன்னே, என் துன்பம் கண்ணீராய் மாறும் முன்னே. என் சோகம் என் நெஞ்சை தாக்கும் முன்னே, என் சோகம் என் நெஞ்சை தாக்கும் முன்னே. அறிந்திருந்தே, தெரிந்திருந்தே, இருள் சூழ்வழிகளில் சென்றாலும், இறைவா உன் நெறிகளை மறந்தாலும், உனை விட்டு விலகி நான் சென்றாலும், உலகினை உறவாக கொண்டாலும். அறிந்திருந்தே, தெரிந்திருந்தே, என் வாழ்வில் எல்லாமே தெரிந்திருந்தே. அறிந்திருந்தே, தெரிந்திருந்தே, என் வாழ்வில் எல்லாமே தெரிந்திருந்தே. ஆண்டவரே, ஆண்டவரே,
அனைத்தையும் அறிந்தவரே, அகமன உணர்வுகள் அறிந்திருந்தே, நினைவுகள் எல்லாம் தெரிந்திருந்தே. அகமன உணர்வுகள் அறிந்திருந்தே, நினைவுகள் எல்லாம் தெரிந்திருந்தே. அறிந்திருந்தே தெரிந்திருந்தே, என் வாழ்வில் எல்லாமே தெரிந்திருந்தே. அறிந்திருந்தே தெரிந்திருந்தே, என் வாழ்வில் எல்லாமே தெரிந்திருந்தே. ஆண்டவரே ஆண்டவரே, அனைத்தையும் அறிந்தவரே, அனைத்தையும் அறிந்தவரே. இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் கடைசியில் பிறந்த குழந்தை போன்றவருக்கு இறைமகன் இயேசு தோன்றினார். திருத்தூதரன் அழைக்கப்பெற தகுதியற்ற போதும் இறைவன் அவரை தமது பணிக்காக தெரிந்து கொண்டார் என பறைசாற்றும் வாசகத்தை தாழ்ச்சியான உள்ளத்துடன் கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைமுத்துக்கள் 3 முதல் 11 முடிய. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் நான் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லோரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளை அவ்வாறு உழைக்க செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களில் இறையுன்னை வாழ்த்திடவே, என் மன்னவா உனை பாடவே என் உள்ளம் நீங்குதே. என் மன்னவா உனை பாடவே என் உள்ளம் நீங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே வாழ்ச்சி உமக்கே. அதிகாரம் 20 இறை திருவார்த்தைகள் 20 முதல் 27 முடிய. செபதேயின் மைந்தருடைய தாய் தம் மைந்தரோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மைந்தராகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அன்று. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, புற இனத்தாரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றனர். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த உலகினுடைய தலைசிறந்த மனிதர்களில் யாரை நாம் முதன்மையானவர்களாக நமது வாழ்வில் முன்னோடிகளாக பார்க்கிறோம்? இந்த உலகில் நாம் பழகிய மனிதர்களில் யாரை நாம் நமது வழிகாட்டிகளாக, நல்ல கலங்கரையைப் போல நம்மை கரை சேர்க்கின்ற பிம்பங்களாக அல்லது தோணிகளாக யாரை நாம் வைத்திருக்கிறோம்? இந்த உலகிலே நாம் பயணிக்கின்ற இந்த உறவுகளில் எந்த உறவை, இது உண்மையான ஒரு உறவு, இவர் உண்மையிலேயே எனக்கு தேவையானவர், எனது உறவுக்கு இவர் கண்டிப்பாக தேவை என்பதை உணர்ந்து நாம் எந்த உறவை முதன்மைப்படுத்துகிறோம் என்ற இந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தரும் வண்ணமாக இந்த உலகில் வாழுகின்ற தலைசிறந்த வழிகாட்டிகளாக இருக்கலாம், தலைசிறந்த தலைவர்களாக இருக்கலாம், அல்லது நம்மோடு வாழ்ந்து பழகி இருக்கின்ற நல்ல உறவுகளாக இருக்கலாம். இந்த மூன்றிலுமே எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு தலைவன், எந்த ஒரு வழிகாட்டி இந்த உலகில் நல்ல பணியை நல்ல பணிவோடு செய்கின்றாரோ அந்த தலைவரே, அந்த வழிகாட்டியே, அந்த உறவே சிறந்த உறவாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் சிறந்த தலைவராகவும் இருக்க முடியும். இறையேசுவில் அன்பிற்கின்றவர்களே, பணியை பணிவோடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய மையமாக இருக்கிறது. சற்று நிதானித்து அல்லது நின்று நாம் நமது வாழ்வை திரும்பி பார்த்தோமே என்றால், அல்லது நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் நம்மை சுற்றி நாம் பார்த்தோமே என்றால், நம்மை சுற்றி வாழுகின்ற இந்த உலகில் யாருமே பணிவிடை பெறவோ அல்லது பணிவிடை புரியவோ, தான் செய்கின்ற பணியில் எந்த விதமான
பணிவிடைக்குரிய காரியங்களை பிற மனிதருக்கு செய்ய எந்த மனிதனும் விரும்புவதில்லை, அதை அவர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஒரு மனிதன் சாதாரண நிலையில் இருக்கின்ற போது அவன் தனக்கு கீழுள்ள மனிதன் கண்டிப்பாக எனக்கு பணிந்து அஞ்சி ஒடுங்கி வாழ வேண்டும் என்பது அவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரு மனிதன் அதையும் தாண்டி சற்று உயர் பொறுப்புகளில் இருக்கின்ற போது அவனுடைய விருப்பமானது அவனுக்கு கீழாக இருக்கின்ற பணிவிடை புரிகின்ற பணியாளர்கள் அவனுக்கு பணிபுரிய வேண்டும் அல்லது பணிந்து அடிமை போல் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற உலகம். நாம் வாழுகின்ற இந்த நாட்களிலே நடந்த ஒரு நிகழ்வு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈரான் தேசத்திலிருந்து ஒரு மனிதன் தனது வேலைக்காக தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவனுடைய ஈரானிலிருந்து அரபு நாடுகளை நோக்கி பயணிக்கின்றான். பயணித்த அந்த மனிதனுக்கு ஆடு மேய்க்கின்ற வேலை கிடைக்கிறது. ஆடு மேய்த்த அந்த மனிதன் ஒரு நாள் தனது ஆடுகளை எல்லாம் பாலை நிலத்திலே தனது மேய்ச்சலுக்காக அங்கு எங்கு நீர் இருக்குமோ எங்கு இலைதலைகள் இருக்குமோ அவற்றை நோக்கி அவன் அவற்றை நடத்தி கொண்டிருந்தான். நடந்து எல்லாம் அந்த மேய்ச்சல் நிலங்களை கண்டு தண்ணீர் பருகிவிட்டு மீண்டுமாக அவன் அந்த ஆடுகளை எல்லாம் தனது கொட்டிக்கு அவன் அழைத்து செல்லுகின்ற நேரம் ஒரு வாகனம் அவனோடு பயணிக்கின்றது. வாகனத்தில் இருவர் பயணிக்கின்றார்கள். வாகனத்தினுடைய அருகாமையில் இருந்தவர் அலைபேசியிலே அந்த மனிதரோடு வாகனம் ஓட்டுகின்ற மனிதர் பேசுவதை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். வாகனம் ஓட்டி இருந்த அந்த மனிதன் அந்த ஆடு மேய்த்த அந்த மனிதனிடம் கேட்கின்றார், தம்பி, இத்தனை ஆடுகளை நீ வைத்திருக்கிறாய், எனவே எங்களுக்கு ஒரு ஆடு தேவை, அதை தந்தாய் என்றால் உனது 1 மாத சம்பளத்தை நாங்கள் இப்பொழுதே தந்து விடுகிறோம், நீ ஏற்றுக்கொள்வாயா? இது கேள்வி. நம்மகிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பக்கம் காசு கிடைச்சா மட்டும் நமக்கு போதும் என்று நாம் நினைக்கின்ற உலகத்திலே அந்த மனிதன் சொல்கிறான், முடியாது. மீண்டுமாக அந்த வாகன ஓட்டி அந்த ஆடு மேய்த்த மனிதனிடம் கூறுகிறார், இங்கு யாரும் இல்லை, யாரும் உன்னை பார்க்கவில்லை, உன்னை கண்காணிப்பதற்கும் யாரும் இல்லை, எனவே தயவு செய்து உனக்கும் எனக்குமான ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை, ஒரு டீல், இதை நீ ஏற்றுக்கொண்டால் இன்னும் அதிகமாக உனக்கு காசு தருகிறோம் என்று பேச ஆரம்பிக்கின்றார்கள். அந்த ஆடு மேய்த்த மனிதன் சொல்கிறான், இங்கு நீங்கள் இருவரும் நானும் இந்த ஆடுகளும் இருக்கின்றன, ஆனால் அவன் ஒரு இஸ்லாமிய சகோதரன் என்பதால் அவன் சொல்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறான். இதை பார்த்த உடனே மீண்டுமாக இந்த மனிதன், வாகனத்தை ஓட்டிய மனிதன் இன்னும் பேச ஆரம்பிக்கின்றான். உனது கடவுள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நியாயம்தான். இத்தனை ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனால் அல்லது தவறினால் உனது தலைவன், உனது உரிமையாளர் ஏதாவது கேள்வியா கேட்க போகிறார்? அவருக்கு எண்ணிக்கை தெரியவா போகிறது? அவர் எங்கோ இருக்கிறார், நீதானே இந்த ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார், ஏதாவது பொய் சொல்லிவிடு என்று அவனிடம் மீண்டுமாக அவனை தவறு செய்வதற்கு இவர்கள் தூண்டுகிறார்கள். இந்த மனிதன் சொல்கிறான், முடியாது, இத்தனை ஆண்டுகளாக என்னை நம்பி எனது முதலாளி, எனது உரிமையாளர் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், நான் நியாயமாக எனது பணியை அவருக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு கொடுத்த இந்த பணியை அவருக்கு நான் பணிவோடு செய்து கொண்டிருக்கிறேன், தயவு செய்து இதில் எந்த விதமான தவறையும் என்னை செய்ய வைக்காதீர்கள் என்று சொல்லிவிடுகிறான். அது முடிவடைந்து விடுகிறது. பக்கத்திலே இதையெல்லாம் தனது அலைபேசியிலே வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த மனிதன் இதை தனது அலைபேசி வழியாக தொலைத்தொடர்பு ஊடகங்களுக்குள்ளாக அவன் செலுத்துகிறான். அந்த செய்தியானது இவன் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த அரபு நாடுடைய அரசருக்கு, அந்த நாட்டினுடைய தலைவருக்கு செல்கிறது. நமது நாட்டில் இப்படி ஒரு பணியாளரா, இப்படி ஒரு பணியை நேர்மையோடும் எந்த விதமான அகங்காரமும் ஆணவம் இல்லாமல் எந்த விதமான ஆசையும் இல்லாத ஒரு பணியாளரா என்பதை அறிந்த அந்த அரசன் இந்த பணியாளரை கண்டுபிடித்து அழைத்து வந்து அவனுக்கு பரிசு பொருட்களையும் பணத்தையும் கொடுக்கிறார். இதை இவனுடைய சொந்த நாட்டிலே வாழ்ந்த நாட்டினுடைய தலைவருக்கு தெரிய வருகிறது. மீண்டுமாக இவனை தனது சொந்த நாட்டுக்கு அழைக்கின்றார்கள். அவனுக்கு
அரச வேலை கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு சன்மானங்கள் கொடுக்கப்படுகின்றன. இயேசு அன்பிற்கினியவர்களே, இது கட்டுக்கதை அல்ல. ஒருவேளை நீங்கள் தட்டச்சிலே, நீங்கள் யூடியூப்பிலே இந்த நிகழ்வை ஆடு மேய்க்கின்ற சிறுவனுடைய நேர்மை என்று அடித்தீர்கள் என்றால், நீங்கள் தட்டச்சு செய்தீர்கள் என்றால், இந்த நிகழ்வு அருமையான காட்சியாகவே வரும். இந்த உலகில் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆணவத்தால் நான் மட்டும் வாழ வேண்டும், வேறு யார் அழிந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று வாழுகின்ற மனித மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே மிக ஆழமான சிந்தனையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நாம் தேர்ந்து தெளிந்து ஏற்றுக்கொண்ட நமது கடவுளும் நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறார். நீ உன்னை கடவுள் முன்பாக பணித்தாய் என்றால் கடவுள் உனக்கு எல்லாவற்றையும் தருவார். கடவுளுக்காக நீ உன்னுடைய பணிகளை அதற்கேற்ற வகையில் செய்தாய் என்றால் கடவுள் நிச்சயமாக அதற்குரிய நியாயத்தை, சன்மானத்தை தராமல் விடமாட்டார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு நிகழ்விலே ஆகாரை எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை பேர் இல்லை. எனவே அவரோடு இருந்த அந்த பணியாளருடைய ஆகாரை இந்த ஆபிரகாமோடு வாழ்கிறார். ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கடவுள் சாராள் மீது இரக்கம் கொண்டு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். ஈசாக்கு பிறக்கிறார். இதெல்லாம் ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட இதற்கு அடுத்தபடியாக கடவுள் சொன்ன அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு பணிந்து தன் பணியை செய்த இந்த ஆகார் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறார். வெளியே அனுப்பப்பட்ட இந்த ஆகார் வனாந்தரத்தில் நின்று கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட உணவுகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. குழந்தையை அந்த பாலைநிலத்திலே கிடத்திவிட்டு கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். கடவுள் அந்த இடத்தில் ஆகாரை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தைகள். தொடக்க நூல் 16ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தைகள், இந்த வானத்தை பார், இந்த வானத்திலே விண்மீன்கள் எப்படி இருக்கிறதோ அதே போன்று உனது சந்ததியையும் நான் பெருக்குவேன் என்று சொல்கிறார். அந்த இடத்தில் ஆகார் சொல்வாள், என்னை காண்பவரை நான் கண்டேன் என்று அவர் மிக ஆழமாக கடவுளை சொல்வார். யார் ஒருவர் இந்த உலகில் கடவுளுக்கு பணிந்து துணிந்து வாழ்கின்றார்களோ அவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். யோசேப்பு கடவுளுக்கு பணிந்த ஒரு மனிதனாக இருந்தான். தனது சகோதரர்களே அந்த வேற்று நாட்டுக்கு அடிமையாக விற்ற போதும் கூட கடவுள் மீண்டுமாக அந்த அடிமையாக விற்கப்பட்ட அந்த வேற்று தேசத்தில் இதே யோசேப்பை மிகப்பெரிய பொறுப்பிலே அதிகாரியாக உயர்த்தினார் என்றால் அது அவர் கடவுளுக்கு பணிந்து நடந்ததால் மட்டுமே. அதே போன்றுதான் நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த அன்னை மரியாள் இன்று உலகளாக கடவுளுடைய தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் தனது பணியை பணிவோடு ஏற்றுக்கொண்டதால் மட்டுமே. அன்பிற்கினியவர்களே, இன்னும் எத்தனையோ விவிலிய நிகழ்வுகளை, விவிலிய மாந்தர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் இந்த உலகில் பணிவோடும் தாழ்ச்சியோடும் இரக்கத்தோடும் வாழ்ந்த மனிதர்கள் ஒருபோதும் கடவுளால் உதாசீனப்படுத்தப்படுவதில்லை. எனவேதான் தாழ்ச்சி அல்லது பணிவு என்ற வார்த்தைக்கு மிக ஆழமான விளக்கமாக மெரியம் வெப்சைட்டிலே அழகாக சொல்வார்கள், பெருமையையும் ஆணவத்தையும் கடந்த ஒரு விடுதலை தான் பணிவு என்று சொல்லப்படுகிறது. பெருமையையும் ஆணவத்தையும் கடந்த ஒரு விடுதலை தான் பணிவு என்று சொல்லப்படுகிறது. இதற்கு மிக ஆழமான சாட்சி நமது பாதுகாவலி புனித பார்பரம்மாள். மிகப்பெரிய அரச குடும்பம், அரசனுடைய ஒற்றை மகள், அழகு வாய்ந்தவள். எனவே தனது மகளை யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக பெரிய மாளிகையில் இந்த மகளை வைத்து அழகுறை இருந்த அவளை இந்த அரசன் வளர்த்து வருகிறான். அழகுறை இருந்த நமது புனிதைக்கு இயற்கை மட்டும்தான் உறவாக இருக்கிறது. இயற்கையோடு உறவாடுகிறாள், இயற்கையை பார்த்து வியந்து போகிறாள். எனவே இந்த இயற்கை தான் உண்மையிலே கடவுள். எனவே எனது தகப்பன் வணங்குகின்ற இயற்கை கடவுள்கள் தான் உண்மையான கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இன்னும் ஆழமாக யோசிக்கிறாள். இந்த இயற்கை இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் இந்த இயற்கை கடவுள்கள் அல்ல, மாறாக இதற்கு மேல் யாரோ ஒரு கடவுள் இருக்கிறார், ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை தேட ஆரம்பிக்கிறாள். தேடி அவருக்கு அருட்பணியாளர்களுடைய உதவியினால் கடவுளை அறிந்து கொள்கிறார். கடவுளை அறிந்த நமது பாதுகாவலி கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிக்க முதலாக திருமுழுக்கு பெறுகிறாள். கடவுளையே தனது மணவாளனாக ஏற்றுக்கொள்கிறார். தகப்பனுக்கு தெரிகிறது, கிபி 235ஆம் ஆண்டு தகப்பனால் தலைவெட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள்.
மறைசாட்சியாக இந்த உலகிற்கு விளங்குகிறாள் என்றால், கடவுளுக்காக தன்னை பணிக்கிறார். அங்கு நகைகள் இருந்தன, ஆடம்பரம் இருந்தன, மாளிகை இருந்தது, மகுடம் இருந்தது, எல்லாம் இருந்து கூட எனக்கு இது எதுவும் தேவையில்லை, மாறாக கடவுள் மட்டும் போதும் என்று தன்னை முதன்மைப்படுத்தினர். அன்பிற்கினியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகில் நாம் எப்படி இருக்கிறோம்? முதலாவதாக நான் துவக்கத்திலே சொன்னது போல, எந்த ஒரு தலைவன் பணிவில்லாமல் பணத்தோடு அதிகாரத்தோடு இருக்கின்றானோ அவனை மட்டும்தான் நாம் தேடுவோம், அவனை மட்டும்தான் நாம் மெச்சுவோம். எந்த ஒரு வழிகாட்டியை நாம் ஏற்றுக்கொள்வோம், இவன்தான் எனது வழிகாட்டி என்று நாம் யாரை முதன்மையாக தேர்ந்தெடுப்போமே என்றால், இந்த உலகிலே மிக நேர்மையாக மிக நேர்த்தியாக வாழுகின்ற எந்த மனிதனை நாம் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மாறாக நாம் அடித்து பார்ப்போம், இந்த உலகில் யாருக்கு பெருமை இருக்கிறது, யாருக்கு புகழ்ச்சி இருக்கிறது, யார் இந்த உலகிலே மிக மிக பெரிய மனிதனாக இருக்கிறார் என்பவனைத்தான் நாம் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள முயல்வோம். இதற்கும் அடுத்தபடியாக எந்த உறவை நாம் ஏற்றுக்கொள்வோம்? ஒரு உறவிடம் பணமோ அல்லது ஆடம்பரமோ அல்லது அவனிடம் பெரிய பெரிய சொத்து பத்துக்கள் இருந்தால் என்றால் அந்த உறவை நாம் வைத்துக் கொள்வோம். அதே உறவிடம் எந்த விதமான சொத்தும் இல்லை, எந்த விதமான பணமும் இல்லை என்றால் அந்த உறவை நாம் ஒதுக்கி வைத்து விடுவோம். எனவே இதில் நாம் யாராக இருக்கிறோம்? நமது குடும்பமாக இருக்கலாம், நாம் வழிகாட்டுகின்ற மனிதர்களாக இருக்கலாம், நாம் தேர்ந்து கொள்கின்ற தலைவர்களாக இருக்கலாம், நமது இயக்கங்கள், அன்பியங்கள், சபைகள், பங்கு அருட்பணி பேரவை, நமது குடும்பம் என எதுவாக இருந்தாலும் அங்கு பணி செய்ய நாம் முயல்வோம். ஏனென்றால் தம்மை தாமே தாழ்த்துகின்ற மனிதனை கடவுள் உயர்த்துவார். உங்களையும் என்னையும் இந்த பணிவின் பொருட்டு உயர்த்தட்டும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களை, பணிபுரிவதில் பணிவு மிக்கவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்க அன்னை மரியாவை போல, புனித பார்பரமாவை போல நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் பணிவை, தாழ்ச்சியை மகுடமாக இருக்க நம்முடைய வேண்டல்களை இறைவனிடம் எடுத்துரைப்போம். அருள் புரிவார், அப்பாவும் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பார். வரம் கேட்டோ அருள் புரிவார், அப்பாவும் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பார். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, எம் திரு அவைக்காக நீர் எமக்கு தந்த திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் நீர் விரும்புவதை நிறைவேற்றுவதே தங்கள் பணி என்பதை உணர்ந்து மன உறுதியோடு பணியாற்றும் ஞானத்தை அவர்களுக்கு தந்திட இறைவா உம்மை வேண்டுகிறோம். வரம் கேட்டோ அருள் புரிவாய், அப்பாவும் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பார். அரசர்களுக்கெல்லாம் அரசராக வீற்றிருக்கும் அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களின் நல்வாழ்வை லட்சியமாக கொண்டு மக்களை ஜாதி, மதம் என்று பிரித்தாளாமல் ஒற்றுமை உணர்வை வளர்த்து நல்லாட்சி புரியும் ஆவியை அவர்கள் மேல் பொழிந்தருள இறைவா உம்மை வேண்டுகிறோம். வரம் கேட்டோ அருள் புரிவார், அப்பாவும் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பார். அமைதியின் அரசே, எம் பங்கு சமுதாயத்தை முழுமையாக ஆசீர்வதித்து நாங்கள் அன்பிலும் அமைதியிலும் இணைந்து நலமும் வளமும் மகிழ்வும் பெற்ற சமூகமாக மாறிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோ அருள் புரிவாய், அப்பாவும் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பார். குணமளிக்கும் எம் இறைவா, எம் பங்கு மக்கள் சமூகத்தின் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைவரும் உமது நோய் நீக்கும் கரங்களினால் நலமளிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோ
அருள் புரிவாய். அப்பா உன் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பாய். வளங்களை வாரி வழங்கும் உள்ளங்களை நெறிப்படுத்தும் இறைவா, எம் இளையோர் சமுதாயத்தை ஆசீர்வதித்து அவர்கள் திரு அவையின் தூண்களாக மாறவும் அருள் வாழ்வும் உலக வாழ்விலும் உமது ஆவியின் துணை கொண்டு செயலாற்றிடவும் அவர்களுடன் இருந்து அவர்களை வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோ அருள் புரிவாய். அப்பா உன் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பாய். வரம் கேட்டோ அருள் புரிவாய். அப்பா உன் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பாய். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பின் ஆண்டவரை, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருக்கக்கூடிய அன்பு ஆண்டவரை, இந்த நாளிலே எங்களுடைய பங்கு சமூகத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அவருடைய உடல் நலத்திற்காக, தொழில் வளர்ச்சிக்காக, குடும்பங்களிலே சமாதானத்திற்காக, அமைதிக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த பங்கு சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்கு தந்தை அருட்பணி வில்சன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விரைவாக நல்ல உடல்நலம் சுகத்தை கொடுத்து தன்னுடைய பங்கிலே விரைவாக பணியாற்றக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை கொடையாக கொடுத்துள்ளோம் ஆண்டவரை. தொடர்ந்து நாங்கள் எப்பொழுதும் இந்த திருவிழாக்களிலே மனமகிழ்ச்சியோடு, அமைதியோடு, ஒற்றுமையோடு நாங்கள் கொண்டாட உமது ஆசையை கொடுத்துள்ளோம். நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய உம் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பவனி. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன்.
நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. மனம் வந்து இணையே நான் உமக்களிக்கின்றேன். மனமு வந்து இணையே நான் உமக்களிக்கின்றேன். தினம் தினம் நான் உள்ளதையே பகிர்ந்தளிக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியா இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. உமது கொடையினால் புனித பார்பரம்மா தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்கள் உமது அதை அன்பு தீயினால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதை பார்மரம்மாவில் பெருமை அடைவதா நீர் உமது மாட்சியை எங்களுக்கு அளிக்கின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவரில் இத்தகைய நம்பிக்கையின் ஆர்வத்தை கனிவுடன் கொடுத்து நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை எங்களுக்கு ஊட்டுகின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன.
வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோ. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ.
ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன் சூசை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுவது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்கின்ற எங்கள் பாச பாதுகாவை புனித பார்பரம்மாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்புல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். அமைதி.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வைத்தருளும் எம்மேல் இரக்கம் வைத்தருளும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வைத்தருளும் எம்மேல் இரக்கம் வைத்தருளும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும் எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நானோ தகுதி அற்றவன், ஆனால் நீரொரு வார்த்தை சொன்னார் என் ஆன்மா நலமடையும். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் இன்றி, உண்மையின் வழி அது என்னில் இன்றி. உலகின் ஒளி அது நான் இன்றி, உண்மையின் வழி அது
வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீ. வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தீ. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீ. வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தீ. இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே. இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே. இது என்னுடன் உன் உணவாகட்டும். இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். சுமை கொண்டோரை நீர் வரவேற்றி சுகம் காணவே உம் கரம் தந்தே. சுமை கொண்டோரை நீர் வரவேற்றி சுகம் காணவே உன் கரம் தந்தே. மீண்டும் முந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மை இதயமேற்கிறேன். மீண்டும் முந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மை இதயமேற்கிறேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றே. இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றே. இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என்னுடன் உன் உணவாகட்டும். இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா. வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா. தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என்னுடன் உன் உணவாகட்டும். இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள பாசமிகு பாதுகாவலி பார்பரமாளியின் அன்பு மக்களே, நமது குடும்ப விழா அல்லது நன்றியின் நவ நாட்களின் விழாவிலே 7வது நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய விழா வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அமைப்பிலும் அதிகாரத்திலும் அருள் வாழ்விலும் குடும்பத்திலும் சபைகளிலும் சங்கங்களிலும் இயக்கங்களிலும் கலந்து கொள்கிற நாம் யாவரும் இறைவனுடைய நிறைவான அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு தகுதி உண்டு என்று சொன்னால் தாழ்ச்சி அல்லது பணிவு. இந்த பணிவோடும் தாழ்ச்சியோடும் யார் யாரெல்லாம் பயணிக்கின்றார்களோ அவர்களது வாழ்க்கையில் நாம் கேளாமலேயே கடவுள் பல அருளை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைய 7ஆம் விழா திருப்பலி கொண்டாட்டம் நமக்கு உறுதியளிக்கிறது. இன்றைய நாள் திருவிழாவிலே பீடத்தை அலங்கரித்தும் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் நம்முடைய வாசமிகு பங்குத்தந்தையினுடைய அருமை தோழமை குருக்கள் அருள் தந்தை வில்சன் அவர்கள், திருப்பலி நிறைவேற்றியவர்கள் புத்தந்துறை பங்கு தந்தை, அருமையான மறை உரையை வழங்கியவர்கள் அருள் தந்தை புருனோ வடசேரி பங்கு தந்தை, உடன் ஜெபிக்கின்ற
அருள்பணியாளர் சுரேஷ், தென் தாமரைக்குளம் பங்கு தந்தை. இவர்களை பற்றி நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும், விளங்கும். ஏனென்றால் அடிக்கடி உங்கள் பங்கு தந்தையோடு இணைந்து பணியாற்றுகின்றவர்கள், பலி செய்கின்றவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாக்களிலே கலந்து கொண்டு உங்களோடு ஜெபிக்கின்றவர்கள், உங்களது மகிழ்ச்சியிலே இணைந்து கொண்டாடுகின்றவர்கள். பல்வேறு திறமைகளுக்கு சொந்தக்காரர்கள் இந்த தோழமை குருக்கள். இசைத்துறையிலும், கலைத்துறையிலும், ஊடகத்துறையிலும், தொடர்பு துறைகளிலும் மக்களை ஒருங்கிணைந்து இறைவன் விரும்புகின்ற திருவுளத்தை நோக்கி மக்களை இணைந்து பயணிக்க செய்வதிலே குறியாய் இருப்பதிலும், அன்பியங்களை கட்டி எழுப்புவதிலும், மக்களை கட்டி எழுப்புவதிலும் மிக ஆர்வத்தோடு பணி செய்கின்ற தோழமை குருக்கள் என்பதை என்னால் சொல்ல முடியும். எனவே இந்த வகுப்பு தோழர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் நெருக்கமாக வாழ்கின்றவர்கள், மிகவும் நட்புக்குரியவர்கள். இவர்களுடைய வாழ்விலும் பணியிலும் உடன் பயணிக்கின்றவர்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது, என்னாலும் காண முடிகிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமைகள் இருந்தாலும், புலமையாக இருந்தாலும் அவைகளை ஒருங்கிணைத்து கொண்டு இறைவன் விரும்புகின்ற பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றவர்கள், அர்ப்பணித்துக் கொள்கின்றவர்கள் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை வில்சனை போன்றவர்கள். எனவே இந்த நாளில் இந்த குருக்கள் நம்மோடு இருப்பது மிகவும் சாலச் சிறந்தது. ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டும். நம்முடைய பாசத்துடைய பங்கு தந்தை மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட நேரம் முதல் இன்று வரைக்கும் தன்னுடைய சொந்த சகோதரன் போல நண்பர்களாக இருந்து அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த 3 பேரும். புருனோ, சுரேஷ், வில்சன். இன்று வரைக்கும் இன்று இரவும் வில்சன் தான் கூட இருப்பார்னு நினைக்கிறேன், அப்படிதானே? அந்த நேரத்திலே மருத்துவமனையிலே நான் பார்த்தேன், அவரும் அழுகிறார், இவர்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள். நம்ம அழுகையை வெளியே காட்ட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தன்மை. அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளே ஒன்றுபட்ட ஒரு உறவு கலந்த, இரத்த உறவு கலந்த ஒரு உணர்வை என்னால் பார்க்க முடியும். இது எல்லா வகுப்பு தோழர்களுக்கும் இருக்காது. இது ஒரு சிறப்பான அம்சம். எனவே இது நீடிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட தோழமை, நட்பு, உறவுகள், உரையாடல்கள் நிச்சயமாக இருந்தால் இவர்கள் தவறி செல்வதற்கு வாய்ப்பே இருக்காது. எனவே இந்த நம்முடைய வகுப்பு தோழர்கள், நம்முடைய பங்கு தந்தை வில்சன் அவருடைய வகுப்பு தோழர்களாகிய அருள் தந்தை புருனோ, அருள் தந்தை சுரேஷ், அருள் தந்தை வில்சன் அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை வில்சன் சார்பாகவும், நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் சார்பாகவும், பங்கு அருள் பணி பேரவை சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்றைய விழாவை அழகுற சிறப்பித்தவர்கள் சாந்திதான் பெண்கள், தோழமை சங்கங்கள், கோல்பி இயக்கத்தினர், பெண்கள் பணிக்குழு. அழகான தயாரிப்பிலே, நல்ல ஈடுபாட்டிலே, பங்கேற்பிலே இந்த வழிபாட்டை அழகுற சிறப்பித்தார்கள். இவர்களுக்கு பங்கு தந்தை வில்சன் சார்பாகவும், ராமன்துறை இறை சமூகத்தின் சார்பாகவும், அருள்பணி பேரவை சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் நம்முடைய பங்கு விழாவின் 8ஆம் நாள் நடைபெறுகிறது. காலையிலே 6:30 மணிக்கு வழக்கம் போல் நடைபெறுகிற திருப்பலி நடைபெறாது. காலையில் 10:30 மணிக்கு, 11 மணிக்கு அல்ல, 10:30 மணிக்கு முதியோர் மற்றும் நோயாளிகளுக்கான திருப்பலி நடைபெறுகிறது. தலைமை ஏற்கின்றவர் அருள்பணி பிரிட்டோ அவர்கள், கோடிமன இணை பங்கு தந்தை. எனவே இந்த முதியோர்களையும் நோயாளிகளையும் ஒருங்கிணைக்கின்றவர்கள் தயவுசெய்து சரியான குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களை தயார் செய்து திருப்பலிக்கு அழைத்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், சரியாக 12 மணிக்கு திருமண திருப்பலி இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். மாலையில் சரியாக 5:45 மணிக்கு ஜெபமாலையும்,
நவநாளும் திருப்பலியும் நடைபெறுகிறது. அதை சிறப்பிக்கின்றவர்கள் 1 முதல் 7 வரை உள்ள அன்பிய மக்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரிந்தது போன்று தேர்ப்பவனை 9ஆம் திருவிழா அன்று மாலையில் ஆடம்பர ஆராதனை முடிந்த பிறகு நடைபெறும் 9:30 மணிக்கு. இந்த தேர்ப்பவன் வருகின்ற இடத்தை எல்லாம் தயவு செய்து சுத்தப்படுத்திக் கொள்ள உங்களை மீண்டுமாய் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. நான் ஏற்கனவே 3ஆம் தேதி உங்களிடத்திலே சொன்னேன், நம்முடைய பங்கு தந்தை விபத்தில் ஆன அந்த சமயத்திலே சொன்னேன், தயவு செய்து யாரும் போய் பார்த்து அவரை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொன்னேன். எதற்கு என்று சொன்னால், இந்த அறுவை சிகிச்சை நடக்கின்ற பொழுது ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிரும். நம்மள அழுக்கானவங்க எங்கிறதுனால அல்ல, அந்த மருத்துவத்தினுடைய முறை அதுதான். நம்ம பாசத்திற்காக ஒரு அன்பிற்காக அக்கறையிலே வெளிப்படுத்துகிறோம், அது இன்னும் வேறு நோய்களிலே இழுத்து செல்லும். எனவே தான் அங்கு உள்ள ஹோலி கிராஸ் மருத்துவமனை அதிகாரிகளும் மருத்துவர்களும் தொலைபேசியிலே அழைத்து சொன்னார்கள், தயவு செய்து யாரையும் மருத்துவமனைக்கு வர விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அதான் ஒரு கொஞ்சம் சைஸாக போட்டேன் அன்னைக்கு. அவர் சீக்கிரம் குணமாகி இங்கே ஊருக்கு வரணும்னா நம்ம அங்கே போகாமல் இருக்கணும். அவருக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபம் மட்டும்தான். உங்களுக்கு தெரியும், அவர் இப்பொழுது யாரை நினச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? ராமந்திரம் தான் அவர் மண்டையில் இருக்கும். இப்போ இதயத்தில் ராமந்திரம் தான் இருக்கும். திருவிழா நடந்துட்டு இருக்கு, எப்படி நடக்குதோ, பிள்ளைங்க எப்படி இருக்காங்களோ, நிச்சயமாக உங்கள் மனசில் என்ன இருக்கும்? பீடத்தில் பங்குசாமியை காணலையே என்று ஏக்கம் இருக்கிறாங்க. எப்படி தான் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இது இயற்கை இயல்பை மாற்ற முடியாது. அதே வேளையில் அங்கே மருத்துவமனையில் தேவதாஸ் பார்க்க போகிற அட்டண்டன்ஸ் போடுவார்னு நினைக்கிறீங்களா? தேவதாஸ் என்னை பார்க்க வரல, டிக் இந்த சங்கத்தில் அன்பியத்தில் அட்டண்டன்ஸ் எடுக்க போல இல்லை. அப்படிப்பட்ட பங்குசாமி அல்ல, தேவையில்லை. தயவு செய்து அவரை சீக்கிரமாக குணப்படுத்தி பங்குக்கு வர வைக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது. இது ஒரு ஆர்டர். இது நான் ஸ்ட்ரிக்டாக தான் சொல்கிறேன், நாசுக்கு அவனு சொல்ல. போகக்கூடாது. அங்கே போன பிறகு எங்களை பார்க்க விடல, எங்கள் பாகிஸ்தானி பார்க்கக்கூடாதோ, இந்த ஜோலியில் அங்கே கிடையாது, இந்த பேச்சல் அங்கே கிடையாது. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. தயவு செய்து நாங்கள் சொன்ன பிறகு நீங்கள் போங்க. இப்போ பார்க்கலாம் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த மறு அறிவிப்பு வர வரைக்கும் நீங்கள் யாருமே மருத்துவமனைக்கு சென்று அவரை காணக்கூடாது. பிறகு நாங்கள் ஜன்னல் வழியை பார்க்கலாமா? எதுக்கு இந்த விளையாட்டு? தேவையில்லைல்ல. ரைட். நோயாளிகளை என்னுடைய தனிப்பட்ட பொருளாக நான் சொல்கிறேன்னா, நான் நோயாளி வந்து யாரையும் பார்க்க விட மாட்டேன். எந்த நோயாக இருந்தாலும் சரி. ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம், மருத்துவர்கள் அந்த மருத்துவத்தை செய்யக்கூடிய நேரங்கள் தொந்தரவு செய்தோம்னா அவங்களுக்கு கோவம் வரும், நமக்கு வலி கூடத்தான் செய்யும், குறையாது. ஆக்சுவலி நீங்கள் போக போக ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நடந்ததை சொல்லிகிட்டே இருக்கணும். ரெக்கார்டு போல், ஓட்ட ரெக்கார்டு போல் சொல்லிகிட்டே இருக்கணும். அவர் வாயும் வலிக்கும், உடலும் வலிக்கும், மனமும் வலிக்கும். அதனால் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு உங்களை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது அவருடைய நல வாழ்வுக்காக நான் கேட்கக்கூடியது. எனவே விரைவில் அவர் மீண்டும் பழைய நிலை பெற்று நம்முடைய பங்கிற்கு வந்து தன்னுடைய வாழ்வையும் பணியையும் தொடர நீங்கள் அவருக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த கோரிக்கையை நீங்கள் நல்மனதோடு ஏற்றுக்கொள்ளுமாறும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியான பார்மரம் மாலியம் புனிதைக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ, அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாய் உங்களுக்கு நிறைவான ஆசி வழங்குவாராக. ஆண்டவரை போல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தாயே பார்வரம்மாளே, துன்பத்தை இன்பமாய் மாற்றுவாயே. அன்பின் தாயே பார்வரம்மாளே, துன்பத்தை இன்பமாய் மாற்றுவாயே. இம்மையில் அருளே நிறைந்தவளே, இம்மையில் அருளே நிறைந்தவளே, இறையிடம் பரிந்து பேசிடுவார். இம்மையில் எமக்கு மாதிரியாவார். இறையிடம் பரிந்து பேசிடுவார். இம்மையில் எமக்கு மாதிரியாவார். அன்பின் தாயே பார்வரம்மாளே, துன்பத்தை இன்பமாய் மாற்றுவாயே. அன்பின் தாயே பார்வரம்மாளே, துன்பத்தை இன்பமாய் மாற்றுவாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.